புதுச்சேரி அருகே நடைபெற்று வரும் பாமக பொதுக்குழுவில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் செல்லாத இடமே என்று சொல்லக்கூடிய வகையில் பரவலாக 96,000 கிராமங்களுக்கு சென்றவர் என்ற பெருமையோடு இரவு பகலாக பசி பட்டினியோடு தூக்கமின்றி அயராது உழைத்தும் வட்டார அளவிலும் வட்ட அளவிலும் மாவட்ட அளவிலும் ஏராளமான மாநாடுகள் பேரணிகள் போராட்டங்களை நடத்தி வந்தவர் மருத்துவரையா அவர்கள். சென்னை உழைப்பாளர் சிலை அருகில் பட்டை நாம பட்டினி போராட்டம், தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம், பின்னர் ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டம் போன்ற பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி முடித்து ஏதும் நடக்கவில்லையே, அரசு நம்மை அழைக்கவில்லையே என்று பின்னர் உச்சகட்டமாக தமிழ்நாடே சந்திக்கும் வகையில் 1987 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்து அதை வெற்றிகரமாக நடத்திய நேரத்தில் 21 பேர் தங்கள் இன்னொரு நீத்தார்களே என்ற வேதனையோடு, அது மட்டுமல்ல நம்முடைய மருத்துவரையா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறை கொடுமைகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவே காண முடிந்தது. அதற்கு மேல் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். போராட்ட காலங்களில் அன்றைய காவல்துறையினர் போராட்டக்காரர்களை முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கை என்ற பெயரால் வன்னியர்கள் வாழும் கிராமங்களில் அத்துமீறி சென்று வீடுகளுக்கு உள்ளே சென்று ஆண்கள் இல்லாத நேரங்களில் பெண்களை மானபங்கப்படுத்தியும் அவமானப்படுத்திய அநாகரிகமான கொடுஞ்செயல்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டன. அவை மன்னிக்க முடியாதவை, மிக சோகமாக நினைவுள்ளாக அமைந்துவிட்டது. போராட்ட காலங்களில் மருத்துவரையா அவர்கள் பட்ட பாடும் எதிர்கொண்ட நடவடிக்கைகளும் பாளையங்கோட்டை சிறை தவிர மற்ற எல்லா சிறைச்சாலைகளிலும் அடைக்கப்பட்டு அந்த கொடுமைகள் கஷ்டங்கள் என்பது சொல்லி மாளாது. உலகில் எங்கும் நடக்காத வகையில் 1989 ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தேர்தல் புறக்கணிப்பு நடத்தி பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்கு கூட பதிவாகாமல் காலி வாக்குப்பெட்டியாக எடுத்து சென்ற வரலாற்று சாதனை படைத்தவர் நம்முடைய குடும்ப தலைவர் மருத்துவரையா அவர்கள். மருத்துவரையா அவர்கள் கடந்து வந்த பாதை, எதிர்கொண்ட சவால்கள் காட்டாற்று வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போட்டது போன்றும் நெருப்பாற்றில் நீந்தி வந்தது போன்றதுமாகும். இவ்வாறு ஏராளமான துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு தான் முன்வைத்த கோரிக்கையான வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கு வன்னியர்கள் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டு மகத்தான சாதனையை படைத்த மிகப்பெரிய சக்தியாக இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது போதாது, வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என தொடர்ந்து போராடி தீவிர முயற்சியை மேற்கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5 தனி உள் ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த மகத்தான சக்தி மருத்துவரையா அவர்கள். ஆனால் அது 10.5 விழுக்காடு என்பது தற்போது வரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதோடு கண்டனத்துக்குரிய நடவடிக்கையாகவே கருதுகிறோம். மருத்துவரையா அவர்கள் தொடர்ந்து போராடி 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கட்டாயம் பெற்று கொடுப்பார்கள் என்று நம்புவோம். நம்பிக்கையோடு ஐயாவுக்கு துணை நிற்போம். தமிழ்நாடு அளவிலும் இந்திய அளவிலும் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த மாமனிதர் மகாசக்தி மருத்துவரையா அவர்கள் என்பதை இந்திய நாடே அறியும். இந்த சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தியவர் எந்த அரசு பதவிக்கும் செல்லாமல் போராடியே பெற்றுக் கொடுத்தவர் என்பதுதான் வரலாற்று நிகழ்வு என்பதை நாடு அறியும். அதன் பின்னர் 1989 ஆண்டு
பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் புதுச்சேரி அருகே நடைபெற்று வரும் ராமதாஸ் தலைமையிலான பாமக பொதுக்குழுவில் தீர்மானங்களை கௌரவ தலைவர் ஜி கே மணி வாசித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்தோம்.